the இப்படி ICU. பல மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது So when we hear the challenges that people are நம்ம facing பிரச்சனை ஒண்ணுமே நமக்கு இல்ல, and we feel our problem is nothing நம்ம வலிகளை நாம் மறந்து போகிறோம். and we forget our pain. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். And when I was waiting in the presence of ஆண்டவரே, God, EAGCக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்க தரணும். and I said, God, you have to give a big என் சபை deliverance for மக்கள் the பயங்கரமான EAGC. போராட்டத்தில் இருக்கிறாங்க. My church members are facing so many trials. போன வாரம் ஒரு தாய் ஒரு தகப்பன் என்கிட்ட சொன்னாங்க, Last week, a mother and a father told me பிள்ளை ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு. for their child, both the kidneys, both the kidneys were affected. பல லட்சங்கள் செலவு பண்ணியாச்சு. And they have spent lakhs for his இன்னும் பல treatment. லட்சங்கள் தேவைப்படுகிறது. And they have more money requirement to take care of the என்னால treatment. அங்கேயும் போய் பார்க்க முடியல. I couldn't travel and meet that இப்படி boy ஒவ்வொருவருடைய also. பாடுகளை கேட்கும் பொழுது So when I continue to listen to all these problems, ஆண்டவர் சமூகத்தில் போன வாரம் காத்திருந்தேன். when I waited in the presence of the Lord last ஆண்டவரே, week, என் ஜனம், I said, Lord, my என் people, சபை மக்கள் my church பல people, பாடுகளில் இருக்கிறாங்க. they are into many troubles. சிறியோர் குட்டியிலிருந்து பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாருமே பல விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு From a இருக்கிறாங்க. child to an elderly person, each and everyone, they are facing some problem or எங்க the சபை other. மக்கள், எங்கள் சபை குடும்பங்களிலே நீங்க அசைவாடனப்பா, ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலையை நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். And I continue to pray in the presence of God for him to intervene in the situation our church members are facing, and they should get delivered. இந்த சண்டே நான் என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். I asked God, this Sunday what should I be doing? நிறைய பேருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். We are going to pray for many பல today. தேவையுள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். We are going to pray for many who have so many needs with them. ராத்திரி படுத்து தூங்கின பிறகு Last night after I slept, 1:30 மணிக்கு ஆண்டவர் எழுப்பிட்டாரு. God woke me up at sharp 1:30 1:30 மணிக்கு a.m. எழுப்பிட்டேன். I got up at 1:30 a.m. இந்த ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். And this one word God gave to me, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குட்டி பரலோகம். heaven in every home. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குட்டி பரலோகம். Heaven in every home. எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், Though we may face many problems, எவ்வளவு சவால்கள் though இருந்தாலும், we may face many challenges, எவ்வளவு போராட்டங்கள் though இருந்தாலும், we may face many issues, குடும்பங்களிலே கர்த்தர் ஆளுகை செய்யும் பொழுது when God is under control in a அந்த family, குடும்பத்திலே ஒரு பெரிய பரலோகத்தின் சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பார். God would give the situation like a heaven in home. ஆக இந்த சண்டே தீம் நமக்கு என்ன? So what is the theme for this Sunday? EAGCயில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் Every single family in ஒரு EAGC, குட்டி பரலோகமாக கர்த்தர் மாற்றணும். God should change it into a heaven. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஒரு குட்டி பரலோகமா மாற்றணும். God should change every home to a heaven. அதற்காக என்றும் இல்லாத வண்ணம் மன்றாடி போராடி பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். So we are going to pray like never before. We are going to ask and plead to God. இன்னைக்கு பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், So if you see in Mark chapter 5 verse 25 to 34, நீங்க பார்க்கும் பொழுது 2-3 வாரமாக இதை நாம தியானம் பண்ணிட்டு for the இருக்கிறோம். last 2 to 3 weeks we've been meditating இந்த on ஒரு this வார்த்தை chapter. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். God gave me this one word. இந்த ஒரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்னோடு பேசி இந்த தீம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். God spoke to me through this one word and he gave the theme to me. இந்த ஒரு ஸ்திரீ பாருங்க, 12 வருடம் பெரும்பாடு அவளுக்கு. So if you see, this woman had the issue of blood for 12 years. 12 வருடம் இரத்தப்போக்கு அவளுக்கு. She had the issue of blood for 12 years. ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, Not just for 1 or 2 years. 12 வருடம் இரத்தப்போக்கு. She had this for 12 years. ஆக அவளுடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து Just பாருங்க. imagine about her situation. அவங்க குடும்பத்து சூழ்நிலை யோசித்து Just பாருங்க. imagine about the situation in her family. என் கிராண்ட்சன் கொஞ்சம் சிக்காய் கொஞ்சம் டல்லானாலே எனக்கு ரொம்ப பாதிக்குது பாருங்க. If my grandson falls sick, it disturbs me a lot. ஆக ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பிள்ளை 12 வருஷம் சஃபர் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க சிப்லிங்ஸ் எப்படி இருந்திருப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just imagine the condition of this woman's parents and siblings and what they should be undergoing. ஆக அவளுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் So we தெரியும். all know about her story. அவள் தன் மனதில் ஒன்றை நினைத்துக் கொண்டாள். So she remembered one thing in her mind. அவள் மனதில் ஒன்றை நினைத்துக் She கொண்டாள். remembered one thing in her நான் mind. எத்தனையோ டாக்டர் தேடி போயாச்சு. I went behind many doctors. எனக்கு இருக்கிற பணம் பொருள் எல்லாத்தையும் செலவு I பண்ணியாச்சு. spent everything that I had with me. இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பிறகு After she came to know about Jesus, அவள் ஓடி வருகிறாள். she comes running. இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். She touches the hem of his வேதம் clothes. சொல்லுகிறது, And we see in the Bible, எல்லாரும் சொல்லுங்க உடனேன்னு சொல்லுங்களேன். immediately. சத்தமா சொல்லுங்க உடனே. Say immediately.
அந்த இரத்த போக்கு நின்று விட்டது. the bleeding stopped. கரங்களை நல்லா தட்டுங்களே. Immediately, Bible says immediately. வேதத்திலே பார்க்கிறோம் உடனடியாக She was healed. அவள் அந்த இடத்தில் சுகம் பெற்றாள் என்று. Amen. Amen. அப்ப நடந்தது என்ன? So what happened? அப்ப பாருங்க, இயேசு அவருடைய வல்லமை புறப்பட்டு சென்றதை அறிந்து, so Jesus recognized that the power had gone out from him. யார் என் வஸ்திரத்தை தொட்டதுன்னு கேக்குறாரு. He asked, who touched my clothes? சீஷர்கள் சொல்றாங்க, so his disciples ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கறாங்க. they say thousands of people are coming here. எல்லாரும் உங்களை தொடுறாங்க. and all of them are touching you. யார் தொட்டாங்க நாங்க எப்படி சொல்ல முடியும்? how can we tell you who touched you, Jesus? இது ஒரு சென்ஸ்லெஸ் क्वेश्चन இருக்கேன்னு சொல்லி. and the disciples said that this question does not make any sense. அப்ப நல்லா கவனிங்க. so listen carefully. இயேசு சுத்தி பார்த்தாரு. so Jesus looks around. இந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சு போச்சு. and this woman came to know about it. என்ன கண்டுபிடிச்சிருவாரு? he would definitely find என்ன out. கண்டுபிடிச்சிருவாரு நினைச்சு she thought Jesus would definitely find out. நடுங்கி என்ன செய்றா? and she trembled, and what did she நான் do? தான் உன்னை தொட்டேன் சாமிங்கறா. she looks at Jesus and says, I am the one who touched you, அப்ப Jesus. இயேசு என்ன சொல்றாருங்க? so what is Jesus saying there? He responded. so அவர் பிரதியுத்தரமாக, daughter, your faith has healed you. மகளே உன்னுடைய விசுவாசம் உனக்கு சுஸ்தமாக்கியது சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்களே. let us all say your faith. மகளே உன் விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. daughter, your faith has healed you. என்னுடைய garment கிடையாது. அது நான் போட்டிருக்கிற வஸ்திரம் கிடையாது. it is not my garment. நான் போட்டிருக்கிற வஸ்திரம் கிடையாது. it is your faith. அது உன்னுடைய விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. it is your faith which has healed you. Jesus could have said, it is my power. இயேசு இப்படியாக சொல்லி இருக்கலாம், என்னுடைய வல்லமை it is என்று, my authority. என்னுடைய authority என்று சொல்லி I இருக்கலாம். am able. என்னால் எல்லாம் I am முடியும். all powerful. எனக்கு எல்லா வல்லமையும் உண்டு. I am the one who healed you. நான் தான் உன்னை இப்பொழுது சுகப்படுத்தினேன். He could have said that. அப்படியாக இயேசு சொல்லி அவர் இருக்கலாம். அப்படி சொல்லி இருக்கலாம். He could have told like that. அதுதான் சத்தியம். that is the truth. ஆனால் அதை தாண்டி but beyond that, இயேசு அவள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க திட்டம் கொண்டு, God decides to bless her உன் life. விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. and he said, it is your faith that healed you. பிரியமானவர்களே, so dear children of அத God, சொல்லிட்டு என்ன சொல்றாருங்க? after saying that, what is he saying? நீ சமாதானத்தோடு போ. he says, go in peace. கரங்களை நல்லா தட்டுங்களே. சொல்லுங்க, சமாதானத்தோடு போ. say, go in peace. ஆமென். இந்த வார்த்தை இயேசு சொல்லும் பொழுது, as soon as Jesus told these words, இது உங்களுக்கு சென்ஸ்லெஸ்ஸா இருக்கலாம். maybe you can think these words are also senseless. இதெல்லாம் எப்படி சாத்தியம் you ஆண்டவரே? may think, how this is possible? இந்த ஸ்திரீ கேட்டிருக்கலாம், the woman would have asked, சமாதானத்தோடு போன்னு சொல்றீங்களே, you are telling me to go in peace. நான் எங்க போவ ஆண்டவரே? where would I go, Jesus? நீங்க எங்க போக சொல்றீங்க? where are you asking me to go? சமாதானத்தோடு போன்னு சொன்னா, when he says go in peace, எனக்கு வீடு கிடையாது, I do not have a house, எனக்கு ஒரு இடம் கிடையாது, I do not have a place to எனக்கு reside, சொந்த பந்தம் கிடையாது, I do not have any relatives, எனக்கு யாருமே கிடையாது, I don't have anyone with me. நான் எங்க போவேன் ஆண்டவரே? so where would I go, Jesus? இயேசு சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். Jesus says go in peace. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சும்மா சொல்ல மாட்டாருன்னு say, சொல்லுங்க. he will not say just like that. ஆமென். சும்மா சொல்ல மாட்டாரு. he will never say just for a அவர் few போ words. என்று சொன்னால், when he says go, உனக்காக ஏதோ ஒன்றை he has வைத்திருக்கிறார். kept something for you. If Jesus says you go in peace, இயேசு நீ போ என்று you may சொல்வார் என்றால், question him. ஒருவேளை நீங்க frustrate Where can I go, Lord? நான் எங்கே போவேன் என்று I have கேட்கலாம். no home. எனக்கு வீடு இல்லை, I have no people. எனக்கு எந்த சொந்த I பந்தங்கள் have no கிடையாது, place. எந்த இடமும் எனக்கு Where should I கிடையாது. go? ஆகவே நான் எங்கே Where போவேன்? are you asking me to go? நான் எங்கே போக வேண்டும் என்று நீர் If சொல்கிறீர்? Jesus could say go, இயேசு போ என்று சொல்வார் என்றால், Jesus would have prepared a place for her. அவளுக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் செய்திருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Amen. For 12 long years, 12 வருட காலங்கள் she had no home. அவளுக்கு எந்த ஒரு வீடும் இல்லாமல் இருந்தது. ஒரு சொந்த பந்தம் கிடையாதுங்க. She didn't have any relatives. யாருமே கிடையாதுங்க. There was no one who stayed with 12 her. வருஷம் For 12 long years, மைண்ட் கரப்ட் ஆயிடுச்சுங்க. her mind was corrupted. யாரையும் நம்ப மாட்டேங்கறா. She could not believe anyone. சிஸ்டம் நம்ப She மாட்டேங்கறா. could not believe in the system. மதத்தை நம்ப She மாட்டேங்கறா. could not believe in the religion. எதிலுமே நம்பிக்கை கிடையாது. She lost hope in everything. பிரேயர்ல நம்பிக்கை கிடையாது. She did not believe in prayers. பைபிள்ல நம்பிக்கை கிடையாது. She did not believe in Bible. சர்ச்சில் நம்பிக்கை She கிடையாது. did not believe in the church. ஆண்டவர் வாக்குத்தத்தத்துல நம்பிக்கை கிடையாது. She did not believe in the promises of God. மைண்ட்ல இருந்ததெல்லாமே Whatever that she had in her mind ஒரு was நெகட்டிவ் மைண்டடா இருந்தா பாருங்க. She
was totally negative minded. அந்த அளவுக்கு டிப்ரஷன்ல இருந்தா. And she was in that kind of a depression. அந்த அளவுக்கு hopelessness அவளுக்கு. She had so much of hopelessness. ஆக இயேசு அவளை பார்த்து, so Jesus looks at her, நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னா, and he says, you go in peace. எங்க ஆண்டவரே, என் மைண்ட்ல எங்க இருக்கு சமாதானம்? She might ask, where? I don't have peace in my hand. அவர் எப்பொழுது சுகத்தை கொடுத்தாரோ, the moment that he healed her, அந்த நேரமே அவள் மனதுக்கும் சுகத்தை கொடுத்திருக்கிறார். the same moment God healed her mind also. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஆண்டவரே, நான் நினைச்சதெல்லாமே சூசைடு தான் நினைச்சேன். God, whatever I thought, it was all about committing suicide. நினைச்சதெல்லாம் சூசைடு தான். Whatever I thought in my mind is all about committing suicide. I thought I would die. வேற எண்ணம் ஒண்ணுமே கிடையாது. I had no other thought in my mind. பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, இவளுக்கு 12 years பாடு. So you see, this woman had 12 long years of suffering. அவளுக்கு அந்த டிப்ரஷன் இருக்குறதுல சந்தேகமே கிடையாது. There is no doubt that she had depression in her mind. அந்த ஹோப்லெஸ்னஸ் இருக்குறதுல சந்தேகமே கிடையாது. There is no doubt that she had the hopelessness in her mind. அந்த மனசோர்வு இருக்குறதுல சந்தேகமே கிடையாது. There is no doubt that she did not have a sound mind. காரணம் 12 வருஷம், ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் கிடையாது. So the reason is not just 1 or 2 years, but 12 long 12 வருஷம் years. அப்படி இருக்கறா பாருங்க. 12 long years she suffered. ஆக இயேசு அவளை சமாதானத்தோடு போன்னு சொன்னா, so when Jesus looks at her and says, go in peace, அதனுடைய அர்த்தம் என்ன? what is the meaning? உன் மனதை நான் புதிதாக்கி இருக்கிறேன். I am restoring your mind. Hallelujah, I have restored your mind. உன்னுடைய மனதை நான் புதிதாக்கி I have restored your sound mind. உனக்கு நல்ல ஒரு தெளிந்த மனதை நான் கொடுத்திருக்கிறேன். சொல்லுங்க, தெளிந்த மனதுன்னு சொல்லுங்க. sound mind. இன்னைக்கு நமக்கு பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பாருங்க நம்ம மனசோர்வில் இருக்கிறோம். So for us, even if we face a very small problem, we get into depression. வாழ்க்கையை முடிவு பண்ணிரோம் பாருங்க. And we just decide things in our life. ஒரு பையன் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டா, எனக்கு ஐபோன் வேணும்னு கேட்டான். One boy went to his parents and asked, get me an iPhone. ஐபோன் தான் வேணும்னு கேட்டான். He said, I want only iPhone. அவ்வளவு வசதி கிடையாதுப்பா. So they were not well to do to get that iPhone. ஐபோன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு வசதி கிடையாது. They did not have money to get that iPhone for him. சாதா போன் உனக்கு வாங்கி கொடுக்கிறேன். And said that we would get an ordinary phone நல்லா for you. படிச்சு நீ ஒரு போனை வாங்கிடு. So you study well and you get an iPhone for yourself. They did not deny. They just wanted to, bless him, give him some, phone that he can use. ஒரு சாதாரண போனை கொடுத்து அந்த மகனை ஆசீர்வதிக்கணும்னு But he நினைச்சாங்க. was asking iPhone. But this guy was asking for an When iPhone. the parents said அந்த பெற்றோர்கள் that they சொன்னார்கள், cannot afford. அதை அவர்களால் காசு செலவு பண்ணி வாங்கி தர முடியாது The என்று. same guy, இந்த வாலிப பையன் he committed suicide. அவன் தற்கொலை செய்து கொண்டான். பாருங்க, ஐபோன் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக தற்கொலை. Because the parents did not get an iPhone for him, he committed suicide. இன்டர்வியூ கிராக் பண்ணலன்னு சொல்லி தற்கொலை. Because someone is not able to crack an interview, they commit suicide. விசா டினை பண்ணிட்டாங்க, தற்கொலை. If the visa gets denied, they commit suicide. அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிச்சு, தற்கொலை. The girl said no to the boy committed suicide. இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா? The most terrible thing that you can see is that ஒரு பொண்ணு பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுறா. one girl breaks a relationship with a guy. நான் கல்யாணம் ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ள. There is some problem between them. என்ன நடக்குது? What happens there? ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆன உடனே as soon as the relationship is broken, அந்த பொண்ணை பீஸா கட் பண்ணி that man kills her and cuts her into pieces. போன வாரம் நடந்த சம்பவம். This is an incident which happened last week. பீஸா கட் பண்ணி he cuts her body into pieces. அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வெச்சு and he puts the body parts into the fridge. எப்படியே விஷயம் தெரிஞ்சு somehow people come to know இந்த பையன் தப்பிச்சு ஓடிட்டான். and this guy escapes from that place. போலீஸ் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஓடிட்டான் பாருங்க. the police found, so he ran from that place. ஓடிட்டு அவனுக்கு என்ன நடந்தது? so what happened to this guy? போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள அவன் சூசைட் பண்ணி அவனை செத்து போனான். police could catch him, he committed suicide. இன்னைக்கு இப்படி தான் நம்முடைய மக்களுடைய மென்டல் ஸ்டேட் இருக்குது. this is how is the mental status of people. அவ்வளவு ஈஸியா விழுந்து போறாங்க. so they just fall so easily. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? but what God is saying, நீ சமாதானத்தோடு போன்றாரு. he says go in peace. காரணம் என்ன? why he is saying like that? இதுக்கு மேல உன்னுடைய மனதை நான் புதுப்பித்திருக்கிறேன். he says I have restored your mind. இதுக்கு மேல டிப்ரஷன் இல்ல. there is no depression after I இதுக்கு restore மேல your mind. anxiety இல்ல. you don't have any anxiety இதுக்கு after மேல this. அவநம்பிக்கை இல்ல. you do not have hopelessness after இதுக்கு this. மேல எந்த சோர்வும் கிடையாது. you do not have any weariness after நான் this. உனக்கு சுகத்தை I கொடுத்திருக்கிறேன். have given you this healing. நான் உன்னை போ என்று சொல்லுகிறேன். I told you to go. நம்பிக்கையோடு போ. so you go with hope. தெளிந்த புத்தியோடு போ. you go with a sound mind. பிரியமானவர்களே, so beloved of வேதம் God, சொல்லுகிறது, the Bible says கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, God has not given us a spirit of fear, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் but உள்ள of ஆவியை power, love கொடுத்திருக்கிறார். and sound mind
has given the Spirit. Hallelujah. Bible says, The word of God says. Bible says, The word in of God 2 Timothy chapter number 1 verse number 7, 2 தீமோத்தேயு 1:7 He சொல்லப்பட்டிருக்கிறது. has given us a spirit of power and of love and of calm, well balanced discipline and self control. அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார். புத்திங்க? What kind of சொல்லுங்க. a mind? பலமும் Say of அன்பும் strength, power and அந்த love. calm mind ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. God has given that calm and well balanced அப்ப mind. சின்ன பிரச்சனைக்காக, For small problem, சின்ன சவாலுக்காக, for a small challenge, சின்ன for போராட்டத்துக்காக, a small kind of a problem, சின்ன தோல்விக்காக for a small நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது? what you and I shouldn't be doing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போக கூடாது. We should not become weary. கர்த்தர் என் மைண்டை புதுப்பிக்கிறார். God has restored my mind. Hallelujah. Amen. You know Romans chapter number 12, In Romans chapter 12, verse number 2. in verse 2 we see this. Stop imitating the ideals and opinions of the culture around you. But உங்களுடைய be inwardly transformed by the Holy Spirit through a total reformation of how you think. உங்களுடைய சுத்தி இருக்கிற கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாமல் பரிசுத்த ஆவியானவராலே உள்ளார்ந்த மனிதனிலே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Christians must think differently. ஆகவே கிறிஸ்தவர்கள் நாம் வேறு விதமாக நாம் யோசிக்க A வேண்டும். child of God should think differently. தேவனுடைய பிள்ளை வேறு விதமாக யோசிக்க பக்கத்துல வேண்டும். பார்த்து சொல்லுங்க, வேறு விதமா யோசிக்கணும்னு You should சொல்லுங்க. think differently. You know, it is not about how you feel today. இன்றைக்கு நீங்கள் எப்படி உணர்வுபூர்வமாக உணர்கிறீர்கள் என்பது அல்ல. How you feel about your partner today. உங்களுடைய பார்ட்னரை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்பது How you கிடையாது. feel about your job today. உங்களுடைய வேலையை குறித்து நீங்கள் என்ன உணர்வு உங்களுக்கு இருக்கிறது என்று கிடையாது. How you feel about your family today. உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது கிடையாது. It is not about your feeling. உங்களுடைய உணர்ச்சிகளை குறித்து அல்ல. It is more than that. அதை காட்டிலும் மேலானது. God said go in peace. தேவன் சொன்னார் சமாதானத்தோடு போன்னு சொன்னாருங்க. He said go in peace. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of that? நான் உன் மனதை புதுப்பித்து இருக்கிறேன். He says I have restored your mind. இதுக்கு மேல உனக்கு சோர்வு கிடையாது. Beyond this there is no weariness இதுக்கு for மேல you. உனக்கு டிப்ரஷன் கிடையாது. Beyond this you do not have any depression. நான் ஜெபிக்க போறேன். இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டவுடனே, As soon as she touched the clothes of Jesus, அவளுடைய உதரப்போக்கு நின்று விட்டது. her bleeding stopped immediately. இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், So Jesus looks at her and says, சமாதானத்தோடு போ. you go in peace. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தோடு போங்கன்னு சொல்லுங்க. Look at the person Go next in to you and peace, say, go in peace. சமாதானத்தோடு போங்க. Say, go in peace. இந்த பாரத்தோடு தான் இங்க நின்னுகிட்டு இருக்கிறோம். We are standing here with that burden in our hearts. எல்லா குடும்பத்திலயும் ஒரு குட்டி பரலோகத்தை கர்த்தர் உருவாக்கணும். God should prepare a small heaven in everybody's home. நீங்க போன்னு சொல்றீங்களே ஆண்டவரே. God, you're saying, go. எங்க போறது ஆண்டவரே? Where can I go, Jesus? எனக்கு யார் இருக்கிறாங்க? I don't have anybody in my life. சொந்தம் பந்தம் ஒண்ணுமே கிடையாது. I don't have any relatives. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், நமக்கு தெரியாது. We do not know whether she was married and then divorced. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிருவாங்க. Because in those days women get married at early age. அவங்க அந்த பெண் பிள்ளை பெருசான உடனே கல்யாணம் பண்ணி இருக்கலாம். As soon as the girl attains her puberty, they get her married. ஆனா அந்த உதரப்போக்கு இருக்கும் பொழுது, But when she have this bleeding, யார் கூடவும் இருக்க முடியாது. she cannot be with anybody. வீட்டை விட்டு போயிரணும். She has to leave the house. சமுதாயத்தை விட்டே போயிரணும். And she has to leave her community. யார் கூடவும் இருக்க முடியாது. She cannot stay with anyone. ஒரு சுடு தண்ணி அவளுக்கு யாரும் கொடுக்கிறதுக்கு முடியாது. Nobody can give even a cup of hot water ஒரு to her. கஞ்சி கொடுக்க முடியாது. Nobody can give even a porridge to ஒரு her. மாத்திரை கொடுக்க முடியாது. Nobody can give any medicine also to 12 her. வருஷம் ப்ளீடிங்னா எப்படி யோசித்து பாருங்க. Just imagine for 12 long years this கொஞ்சம் woman bled. கற்பனை செஞ்சு பாருங்க. Just imagine எவ்வளவு வீக்கா இருந்திருக்கும். how weak she would be. உட்கார முடிஞ்சிருக்காது. She would not have been able to sit. நடக்க முடிஞ்சிருக்காது. Maybe she couldn't even walk. பக்கத்துல ஒரு ஆள் இல்ல. Nobody was beside her. 12 வருஷம். 12 years. இப்போ நான் எங்க போவேன் ஆண்டவரே? Where would I go, Jesus, எங்க now? அப்பா முகத்தையே மறந்துட்டேன். I have forgotten my father's எங்க அம்மா face. முகத்தையே I மறந்துட்டேன். have forgotten my mother's face. என் கூட பிறந்தவங்க எல்லாம் 12 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி எனக்கு கற்பனை செஞ்சு கூட பார்க்க I'm not முடியாது. even able to imagine how my siblings would be after these 12 long years. Can you imagine 12 years? Just imagine for 12 years. She cannot remember அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. how the siblings would look like. அவளுடைய சகோதர சகோதரிகள் எப்படி இருப்பாங்கங்கற How ஞாபகம்
ஞாபகம் இல்லை. அவருடைய பெற்றோர் எப்படி இருப்பாங்க ஞாபகம் இல்லை. வயசா இருப்பாங்க தெரியாது. அவங்களுக்கு எவ்வளவு வயதா இருக்கும் என்று தெரியவில்லை. எல்லா முகத்தையும் மறந்து She போயிருக்கும். forgot all their faces. அவ கண்ணுக்கு முன்னால் இருக்குறதெல்லாம் Whatever she could see in front of her, அவளுடைய சுருங்கி போன முகம், her sunken face and her body, சுருங்கி போன சரீரம், her body which was so weak, பலனில்லாத சத்தில்லாத ஒரு சரீரம், the body which was very weak. அவள் பாருங்க ஒரு நடமாடும் ஒரு பிணமாக தான் இருந்தாள். She was like a walking dead body. அந்த மாதிரி தான் இருந்தா. And that is how she lived. இப்போ இயேசு போ நீ சமாதானத்தோடுன்னு சொல்றாரு. So now Jesus looks at her and says, எனக்கு யார் இருக்கிற ஆண்டவரே? And she asks, who is with me, அம்மா இல்ல Jesus? அப்பா இல்ல எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே எனக்கு தெரியாது. He says, I don't have mother and father and I don't even remember my என் ஃப்ரெண்ட்ஸ் siblings. எல்லாம் எனக்கு மறந்து I போச்சு. have forgotten my friends also. நான் சர்ச்சுக்கு போய் பல வருஷம் ஆச்சு. Many years I have not attended church. பரவாயில்ல என் புருஷன் இருந்தா கூட நான் போனா எப்படி ஏத்துக்கிடுவான்? Even though I may have my husband, but how would he even accept me 12 வருஷம் again? எந்த புருஷன் காத்திருப்பான்? How 12 years which husband would wait? ஃபேமிலி ஆட்கள் எல்லாம் சொல்லி இருப்பாங்க. All those family people would have முட்டா told பையலே them, 12 வருஷம் எதுக்கு காத்திருக்கிற? foolish man, why are you waiting for this woman for உனக்கும் 12 years? வயசாயிடும். You are also getting நீ old. இன்னொரு கல்யாணம் பண்ணு. You get married again. அப்படினு சொல்லி இருப்பாங்க. And that is how people would have told those இன்னொரு days. கல்யாணம் பண்ணி இருக்கலாம். Maybe he would have remarried. இன்னைக்கு பாருங்க ஒரு திருமணத்தை அந்த அளவுக்கு அற்பமா நினைக்கிறாங்க. People are taking marriages very lightly these உறவை days. அந்த அளவுக்கு அற்பமா நினைக்கிறாங்க. They are taking relationships very lightly. தன் மனைவி தனக்கு பிள்ளை பெற்று கொடுக்கலங்கிறதுக்காக டிவோர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணம் பண்றாங்க. Because the wife could not bear a child, the husband is divorcing the wife. யோசித்து பாருங்க. Just imagine. நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னா When Jesus says go in peace, அவளுக்கு உறவு இருந்தாதானே போக முடியும். only if she has somebody to go she would go. ஆனால் ஒரு அர்த்தத்தோடு சொல்லுகிறார். But he says that with a meaning. ஒரு நோக்கத்தோடு He சொல்லுகிறார். says that with a purpose. நீ வீட்டுக்கு போகும் பொழுது யார் உன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் When you go back home, though people may not accept you, உன்னை நேசிக்கிற ஒரு கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். I have kept someone who would love you. உனக்கு மறு வாழ்வு கொடுக்க இன்னொரு கூட்டத்தை I வைத்திருக்கிறேன். have kept somebody who would give another life to you. நீ சமாதானத்தோடு போ. You go in peace. உன் உறவை நான் புதுப்பிப்பேன். I will renew your relationship. சத்தமா சொல்லுங்க உறவுன்னு சொல்லுங்களேன். Say relationship. சத்தமா சொல்லுங்களேன். Relationship. இன்னைக்கு ஆண்டவர் உறவுகளை கட்ட போகிறாரு. God is going to restore the relationships இன்னைக்கு நிறைய today. பேருக்கு பொறுமையே கிடையாதுங்க. Many people do not have patience கொஞ்சம் these கூட days. சகிப்புத்தன்மை கிடையாது. They do not have patience or bear anything in life. கொஞ்சம் கூட புரிதல் கிடையாது. They do not have any understanding. கொஞ்சம் கூட முதிர்ச்சி கிடையாது. They do not have any maturity. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிடுறாங்க. For small things they get angry. அவ்வளவுதான் மறந்து போறாங்க. And then they forget it. பல வருஷம் பேசுறது கிடையாது. For many years they don't talk to each உள்ளத்துல other. அவ்வளவு கசப்பு. So much bitterness in their hearts. உள்ளத்துல அவ்வளவு விரோதம். So much hatred in their hearts. உள்ளத்துல அந்த அளவுக்கு கோபம். So much anger in their hearts. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு கோச்சிக்கிட்டு உறவை முறிக்கிற காரியங்கள் இருக்கிறது. So there are many people who are breaking their relationship for petty issues. ஒரே கூரைக்கு கீழே இருந்தாலும் Though they live under one roof, பல வருடங்கள் பேசாத என்ன கணவன் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. there are husbands and wives who have not been talking to each பேசாத other. பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. There are many parents who are still not talking to their என்ன children. கொடுமை இது பாருங்க. What a terrible thing this ஆக is. EAGC இன் பாரம் என்ன? So what is the burden of ஒவ்வொரு EAGC? குடும்பத்திலும் Every single ஆண்டவர் ஒரு family, குட்டி பரலோகத்தை கொண்டு வந்து God should bring a little heaven in their homes. உறவுகளை கட்ட வேண்டும். And he should restore the ஒருவரை relationship. ஒருவர் மன்னிக்க வேண்டும். They should forgive each other. சகிப்புத்தன்மை இருக்க They வேண்டும். should bear each other. ஒத்துப்போதல் இருக்க They should வேண்டும். have oneness with each other. ஆமென். அதற்காக நாம் ஜெபிக்க So we're போகிறோம். going to pray for that. யாரெல்லாம் இந்த இடத்துல சோர்வோடு இருக்கிறீங்களோ I do not know how many of you are with எனக்கு weariness உறவுன்னு and சொல்லிக் கொள்ள யார் tiredness. இல்ல பாஸ்டர் Say, I என்கிறீங்க. don't have anyone to call as a relative. என்னால மன்னிக்க முடியல பாஸ்டர் I'm not என்கிறீங்க. able to forgive, அவங்க Pastor. செஞ்ச துரோகத்தை என்னால ஏற்றுக்கொள்ள I'm முடியலங்கறீங்களா? not able to accept the betrayal from எந்த them. மாதிரி ஒரு மனதோடு நீங்க இருக்கிறீங்க எனக்கு I தெரியாது. do not know what is your mindset this morning. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஒரு பரலோகத்தை உண்டு பண்ண போகிறார். God is going to bring a heaven in your home. உறவுகளை கர்த்தர் பலப்படுத்த And போகிறார். God is going to strengthen your ஆரோக்கியமான relationship. உறவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். God is going to strengthen that into a good relationship. Amen. Healthy Healthy relationship. relationship. Amen. Hallelujah. உன் விசுவாசம் உன்னை சுகப்படுத்தியது. Your faith has healed you. Amen. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உன் விசுவாசம். Turn to somebody and say, your உன் விசுவாசம். faith. Your faith.
அவர் சொல்ல என் வஸ்திரம்னு He சொல்லல. did not say my hem. உன் விசுவாசம் உனக்கு He சுகத்தை said your faith has healed you. சமாதானத்தோடு போ. Go in peace. எங்க போ ஆண்டவரே? Where do I go, God? யார் இருக்கறா எனக்கு? Who do I have, God? பணம் எல்லாமே காலி. All my money is வேதம் exhausted. சொல்லுகிறது. The Bible மார்க் says எழுதின சுவிசேஷம் in Mark 5ஆம் அதிகாரம் chapter 5, 26ஆம் வசனம் verse number 26. என்ன சொல்லுகிறது? What does it say? அவள் எல்லாவற்றையும் கையில் இருந்த சகலத்தையும் அவள் செலவு She had பண்ணிவிட்டாள். spent all that she had. எல்லாத்தையும் செலவு She had பண்ணிட்டாள். spent all the money. நிறைய டாக்டர் கிட்ட She போயிட்டா. went to many doctors. யோசித்து பாருங்க, 1 வருஷமா 2 வருஷமா 12 வருஷம் டாக்டருக்கு, மருந்துக்கு, மாத்திரைக்கு, வைத்தியத்துக்கெல்லாம் செலவு பண்ணனா அவ எவ்வளவு பெரிய பணக்காரியா Now இருந்திருப்பா. imagine how wealthy she must be if she were spending for 12 years on medicines and doctors. அதனால தான் அவ்வளோ பணம் இருந்ததுனால தான் சஸ்டெயின் பண்ண That's முடிஞ்சது. why, because she had money, she was able to வேற sustain. யாராச்சும் இருந்தா பணமே இல்லாதவங்க சீக்கிரம் செத்து If போயிருப்பாங்க. it were anyone else without money, they would have died ஏதோ pretty ஒரு வைத்தியம் soon. அவளுக்கு ஒர்க்கா இருக்கு. Something worked for ஆனா her, பூரண சுகம் கிடையாது. but nothing gave her complete அவ healing. சொத்து எல்லாத்தையும் அவளுக்கு அவ பேர்ல இருந்தது எல்லாத்தையும் கொடுத்திருப்பா. She exhausted and spent everything that was on her name. பைபிள்ல தான் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அவள் செலவு The செய்தாள். Bible says she spent everything. அவள் நிலைமை மோசமாகி விட்டது. And her situation ஆக நல்லா worsened. கவனிங்க. So listen carefully. இயேசு அவளை சமாதானத்தோடு போன்னு சொல்றாரு. Jesus says, go in peace. என் கையில ஒண்ணுமே இல்லையே But ஆண்டவரே. I don't have anything in my hand, என் God. பாக்கெட் எல்லாம் எம்டியா My இருக்கு. pocket is empty. பணம் இல்லன்னு சொன்னா யார் If மதிப்பாங்க? I don't have money, who's going to respect பணம் me? இல்லனா ஒரு மனுஷன் கிட்ட வர Without மாட்டானே. money, no man is going to come வெறும் கையில close. நான் எங்க போகிறது With ஆண்டவரே? empty hand, where do I go, என்னை God? யாராச்சும் பார்த்தா அவங்க வீட்டை சாத்திடுவாங்க. If somebody were to see me, they would shut the அவங்க door on door my face. அடைச்சிடுவாங்க. They would shut the door on my பணம் face. கேட்க வரான்னு சொல்லி, They will think that I'm coming for உதவி money, கேட்க வரான்னு that I'm சொல்லி, coming seeking என்ன help. பார்த்தாலே 4 மைல் தூரம் If ஓடிடுவாங்க. they see me, they will run 4 miles பணம் away. இருந்தாதான் உலகத்துல மதிப்புங்க. There is respect if there is money பணம் in the இருந்தாதான் world. எல்லா சொந்த பந்தம் கூட In the இருப்பாங்க. world, all family, kith and kin will be around if பணம் there's இல்லன்னு சொன்னா money. ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. If not one will respect you. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல தப்பா சொல்லிட்டேன். First service, I wrongly said. அந்த நாயை பார்த்தா நான் சாரி சொல்லணும். I have to apologize to the dog when I நாயே see. மன்னிச்சிருன்னு சொல்லணும். I must say, dog, please forgive me. நாய்களை குறிச்சு நான் தப்பா சொல்லிட்ட மன்னிச்சிரு. I said wrongly about the ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல dog. சொன்ன பணம் இல்லன்னு சொன்ன நாய் கூட வாலாட்டாதுன்னு In the சொன்னேன். first service, I said that the dog won't even wag its tail if I don't have ஆனா money. இப்ப இருக்கிற நாய் அப்படி கிடையாதுங்க. But the dogs these days are not இப்ப so. இருக்கிற நாய் நல்ல அன்புல வளர்ந்துட்டு இருக்கு. The dogs these days, they are growing in love. எஜமா செத்து போனா அந்த கல்லறையிலேயே அதுவே செத்து போகுது. The master dies, it dies as well in the same cemetery. நம்ம சர்ச்சில் அம்முங்கிற ஒரு பெண் அவ செத்து போயிட்டா. There was a lady in our church named Amu. She died. ஒரு போண்டா பஜ்ஜி கடை போடுவா. She had this bhaji shop. அந்த பஜ்ஜி கடையிலேயே அந்த நாய் இருக்கும். And beside that shop, that dog used to be அப்பப்போ அதுக்கு there. சுட்டு சுட்டு போடுவா, சாப்பிட்டுட்டு இருக்கும். And she used to fry, and then she used to offer to the dog அவ as செத்த well. பிறகு After she passed, அந்த நாய் சாப்பிடாம அதே இடத்துல அந்த கடைகிட்டயே அப்படியே படுத்து the கிடந்தது. dog did not eat anything, and it stayed right by that shop. ஆக நாயெல்லாம் அன்புல வளர்ந்துட்டு இருக்கு. See, the dogs are growing in love. இன்னைக்கு மனுஷன் பாருங்க, பணம் இல்லைன்னு சொன்னா திரும்பி கூட But பார்க்க மாட்டான். man does not even look back if there's no ஆக money. ஆண்டவரே சமாதானத்தோடு போன்னு சொன்னா, But God, if you say go in peace, என்கிட்ட காசு கிடையாதே, I got no money. யார் ஏற்றுக்கொள்வாங்க? Who will accept me? யார் மதிப்பாங்க? Who will respect யார் me? உறவு கொண்டாடுவாங்க? Who will want to have any எப்படி நான் வாழ்வேன் relationship with ஆண்டவரே? me? How will I live, God? ஆண்டவர் சொன்னால If God said, ஆகுமே. it will ஆண்டவர் stand. கட்டளையிட If நிற்குமே. God commands, it நான் will come to எல்லாத்தையும் pass. தொலைச்சிட்டேன். I give everything. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் The Lord that I worship, அவர் யோபுவின் He is the God தேவனாயிருக்கிறார். of Job. ஹலோ, கொஞ்சம் தள்ளாட்டுங்களேன். He's the God of அவர் Job. யோபுவின் தேவனாயிருக்கிறார். Amen. The God of Job. இழந்ததை இரட்டிப்பாய் கொட்டி கொடுக்க He will வல்லவர். give what is lost in abundance. நீங்க எதை தொலைச்சீங்களோ, எதை இழந்தீங்களோ, Whatever you have lost, அத குறிச்சு கவலையே படாதீங்க. don't break your mind over it. சமாதானத்தோடு போன்னு சொன்னா, When He says go in உன் peace, பொருளாதாரத்தை நான் புதுப்பிப்பேன். I will restore your finances. He பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, means உன் பொருளாதாரத்தை ஆண்டவர்
to புதுப்பிப்பார். somebody and say, God will restore your வேதம் என்ன finances. சொல்லுகிறது? What does the Bible உபாகமம் say? 8ஆம் அதிகாரம் Deuteronomy chapter 17ஆம் 8, வசனம் என்ன சொல்லுகிறது? verse number 17. What பக்கத்துல does பார்த்து it சொல்லுங்க, say? கவனமாயிருன்னு Turn சொல்லுங்களேன். to somebody and say, beware, You can read that. lest you say in your mind and heart, my power and the might of my hand have gotten me this wealth. But you shall earnestly remember the Lord your God, for it is He who gives you power to get wealth. ஒருபோதும் நீ இப்படி சொல்லாதங்கற. Don't you ever say it like this. ஏன் பலன்? Don't say it's my power. என் ஞானம். Don't say it's my wisdom. என் பிரயாசம். Don't say it's my effort. என் பட்டம். Don't say it's my degree. என் செல்வாக்கு. Don't say it's my influence. என் அறிவு. My mind. நான் சம்பாதிச்சது. My earning. அப்படின்னு ஒருபோதும் சொல்லாத. Do not ever say so. நீ எச்சரிக்கையாயிரு. Beware. காரணம் என்ன? The reason being, நானே உனக்கு செல்வத்தை பெரும்படியான சக்தியை பலனை கொடுப்பேன். for it is I, the God, who gives you கரங்களை power நல்லா to get தட்டுங்களே. wealth. Clap யாரு your கொடுக்கிறதுங்க? hands. Who gives? நான் பெருமை கொள்ள எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. There's nothing for me to take pride in. என் பலத்தில் பெருமை கொள்ள I முடியாது. can't take pride in my strength. ஆக ஆண்டவர் The சொல்லுகிறார், Lord says, நீ எச்சரிக்கையாயிரு. you beware. ஏன் பலன்? It is my ஏன் might, காசு? my money, ஏன் மணி? my money, ஏன் துட்டுன்னு சொல்லாத. my money. Don't say நான் உனக்கு so. பலனை கொடுக்கிறேன். I have given you power. ஆமென். Amen. இந்த ஸ்திரீக்கும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லி For this இருப்பார். woman as well, God must have said அந்த the same. நம்பிக்கையோடு தான் அவள் போகிறாள். And with the same assurance she leaves. இன்னைக்கு ஒரு ஆளு பாருங்க, வேலை போய் ஒரு 6 மாசம் பிரேக் இருந்தா இன்னொரு கம்பெனில எடுக்க மாட்டாங்க. If a man now, if somebody loses the job and is unemployed for 6 months, no company wants to ஏன் hire 6 மாசம் again. வேலை இல்லாம இருந்தீங்க? Why did you go on a break for 6 months? அந்த பிரேக்கே பாருங்க அவங்களுக்கு தடையா That இருக்கும். break becomes a hindrance. இவளுக்கு 12 வருஷம் பிரேக். For her, 12 years a break. யார் வேலை கொடுப்பாங்க? Who will give her a job? கர்த்தர் இருக்கிறார். But the Lord is there. சமாதானத்தோடு போன்னு சொன்னா He says, go in peace. அவர் பொருளாதாரத்தை மீட்டு கொடுப்பார். And He will restore கரங்களை நல்லா finances. தட்டுங்களே. Let's clap இன்னைக்கு our யார் எந்த hands. எண்ணத்தோடு இருக்கிறீங்க எனக்கு I don't know தெரியும். what's on your mind யார் என்ன today. சோர்வோடு இருக்கிறீங்க I எனக்கு don't know தெரியாது. how depressed you கர்த்தர் are. உங்கள் பொருளாதாரத்தை மீட்க But போகிறார். the Lord is able to restore your finances. ஆமென். Amen. விசுவாசிக்கிறீங்களா? Do you have faith? இந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தோடு போன்னு சொல்லுங்க. Say, go in peace. ஆமென். சமாதானத்தோடு போ. Let's go in peace. ஆமென். எப்படி சமாதானத்தோடு போக முடியும்? How can I go in peace? சுகம் இல்லாம எப்படி போக முடியும்? Without healing, how can I go in அதான் peace? சுகத்தை கொடுத்துட்டேனே. He says, I've given you healing. என் தழும்புகளால் நீ குணமானாய். You are healed by my கரங்களை stripes. நல்லா தட்டுங்களே. சுகம் இல்லாம எப்படி நான் போவேன்? How can I go? என்னை without யாரும் any- தொட மாட்டாங்களே. Nobody would touch me. நானும் யாரையும் தொடக்கூடாது. I cannot touch anyone. நான் எங்கேயும் போக முடியாதே. I cannot go anywhere. சரி, யார் வீட்டுக்கும் போக முடியாது, எல்லா வாசலும் அடைச்சிருக்கு. All the doors are closed. I cannot go anywhere. என்ன ஆலயத்துக்கு கூட போக முடியாது. I can't even go to the temple. சுகம் இல்லாம நான் எங்க போவேன் Without ஆண்டவரே? healing, where can I go? நான் போன்னு சொல்றேன். I'm saying you go. காரணம் என்ன? What is the reason உன் behind? சுகத்தை நான் மீட்டு இருக்கிறேன். I have restored your health. உனக்கு புது சுகத்தை கொடுத்து, I've given your new healing உனக்கு to புது you. வாழ்வை கொடுத்து, I've given you a new life. உன் இரத்தப்போக்கை நிற்க செய்து, I have stopped your bleeding. உனக்கு ஒரு புதிய நம்பிக்கை And I கொடுத்திருக்கிறேன். have given a new hope. அதனால நீ சமாதானத்தோடு போ. And because of that you go in உன் peace. விசுவாசம் உனக்கு சுகத்தை கொடுத்தது. And your faith has healed you. கரங்களை தட்டி கர்த்தரை Let's clap மகிமைப்படுத்துங்களேன். our hands and give glory to God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? இந்த ஸ்திரீயின் தேவன் நமக்கு தேவனாய் இருக்கிறார். The God of this woman is our God. ஏசாயா 59:1 என்ன சொல்லுகிறது? In Isaiah 59:1, what do we see? கர்த்தருடைய கை ரட்சிக்கப்படாதபடிக்கு குறுகவில்லை. God's hand is not shortened not to bless us. ஆமென். கர்த்தருடைய கை குறுகி The போகவும் இல்லை, Lord's hand is not shortened at all. கேட்க கூடாதபடி அவருடைய செவி Nor மந்தமாகவும் is இல்லை. ear dull with deafness. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம் We are so blessed to have this God as our கரங்களை God. தட்ட மாட்டீங்களா?